ஒரே ஒரு செகண்ட் சார். ஒரு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தீங்களா சார்? பேஷண்ட் யாரும் ஆம்புலன்ஸ்ல இருந்தாங்களா சார்? சார் பேஷண்ட் ஆம்புலன்ஸ் இல்லை சார், பேஷண்ட் ஏற்றதுக்காக நான் போயிடுறோம் சார். எந்த இடத்துல இருந்து எங்க போறீங்க சார்? நாங்கள் பள்ளிக்கூடம் அணைக்கட் ஜிஹெச்ல பேஷண்ட் ஏற்ற போகிறோம் சார். பள்ளிகொண்டால இருந்து அணைக்கட்டுக்கு போறீங்க பேஷண்ட் ஏத்த? ஆமாம் சார், அணைக்கட் ஜிஹெச்சுக்கு. அணைக்கட்டு ஜிஹெச் அங்க இருந்து ஏத்திட்டு அடுக்குமுறை அங்கேருந்து ஏற்றிட்டு வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் அடும்பாறைக்கு போகிறோம் சார். இப்போ பள்ளிகொண்டால நீங்க அங்க அணைக்கட்டு ஜிஹெச் போயிட்டு அங்க இருந்து ஏத்தி, ஆனா அணைக்கட்டு ஜிஹெச்ல போய் பேஷண்ட் ஏத்திட்டு போயிட்டீங்களா சார்? ஆமாம், அணைக்கட் ஜிஹெச்ல பேஷண்ட் ஏற்றிட்டு வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் போகிறோம் சார். சார் அவர் பேர் சார்? பேஷண்ட் பேர் சார் ஏதாவது தெரியுங்களா சார்? இல்லை சார், அதான் ரிப்போர்ட் பார்த்தது சார் தெரியும். சரிங்க சார். இப்போ நீங்க அணைக்கட்டுல இருந்து நீங்க பள்ளிகொண்டால இருந்து அணைக்கட்டுக்கு வர ஒரே ரூட் அந்த ரூட் தானே சார்? ஷார்ட் ரூட்? இல்லை சார், நாங்கள் பார்த்தோன்னா அந்த ஈபி ரோடு வழியாக தான் வருவோம். சரிங்க. இங்க கந்தநேர்ல பார்த்தோம்னா நம்ம பிரச்சாரம் முடிச்சுட்டு வர மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, வண்டி. ஆமா சார். அவங்க கிட்ட மீட்டிங் முடிஞ்சதான்னு கேட்டோம். சரிங்க சார். மீட்டிங் முடிஞ்சது, நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த 2 வழியா போனீங்கன்னா மாட்டிப்பீங்க, எல்லா வண்டியும் இந்த பக்கம் தான் வருது, அதனால நீங்க ஓடு மோட்டர் வழியா போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க டிரைவர். சார் அவங்க இவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அந்த கேப்ல அந்த சந்து இருக்குல்ல சார், அந்த சந்துல வண்டி நிக்க வச்சிருந்தீங்க, கூட்டம் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்துட்டீங்க அப்படின்றாங்க. கூட்டம் ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் வரல சார். சரிங்க. நாங்க அங்கிருந்து வந்தோம். அங்கிருந்து அணைக்கட் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு பாத்தீங்களா? ஆமா சார். அது ஸ்ட்ரைட்டா அந்த ரோடு அங்கதான் போய் நிக்கும் சார். சரிங்க. அங்க போய் நின்னா பேரிகார்டு போட்டிருந்தாங்க. சரிங்க. சரிங்க சார். போலீஸ்லாம் பேரிகார்டு போட்டிருந்தாங்க, நீங்க இந்த தெருல போகாதீங்க, சரிங்க. இங்க அதாவது அவர் பேசிட்டு இப்படி வராரு, நீங்க எப்படி போக முடியாது, நீங்க நடுத்தெருல போயிட்டு அப்படி ரைட் எடுத்து போயிடுங்க அப்படின்னாங்க சார். போலீஸ் சொல்லி தான் நீங்க வந்தீங்க? ஆமா சார், போலீஸ் சொல்லி தான் நான் நடுத்தெருக்கே வந்தேன் சார். அந்த போலீஸ் சொல்லி தான் நீங்க அங்க வந்தீங்க. அப்புறம் நீங்க அங்க இருந்து போயிட்டு அணைக்கட்டு ஜிஹெச்ல இருந்து ஒரு பேஷண்ட் ஏத்திட்டு அடுக்கம்பாறை போயிட்டீங்க? ஆமா சார். சரிங்க சார். இப்போ இது தரப்பா உங்ககிட்ட வேற ஏதாச்சும் அதிமுக தரப்புல ஏதாச்சும் கேட்டாங்களா சார்? இல்ல சார். சரிங்க சார். ஓகே சார். இது தரப்புல கம்ப்ளைண்ட் ஏதாவது பதிவு பண்ணிருக்காங்களா சார்? போலீஸ் ஸ்டேஷன்ல அது மாதிரி எதாவது கூப்பிடுறாங்களா சார் உங்களை? இல்ல சார், நான் இது வரைக்கும் கூப்பிடல. ஆனா அவங்க பேரு அட்ரஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க, நான் இது வரைக்கும் கூப்பிடல. சரிங்க சார். உங்க தரப்புல என்ன சொல்ல வரீங்க சார் இதை பத்தி? இதை பத்தி நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை சார். இல்ல சார், ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரா ஒரு உயிர் காக்குற ஒரு இடத்துல இருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இதுவா இருக்கு, நீங்க என்ன சொல்றீங்க? ஏதாச்சும் உங்களால சொல்றதுக்கு இது இருக்கு? என்ன சொல்ல முடியுதுன்னா, நான் என்னுடைய உயிர் இது பண்ணாம மக்கள் உயிருக்காக நான் பணி செய்யறேன். சரிங்க சார். என்னுடைய உயிருக்கே பாதுகாப்பு இல்லையே மக்கள் கிட்ட. சரிங்க சார். இப்ப அங்க அந்த வண்டி எல்லாம் உடைச்சாங்களா சார்? வண்டி அடிச்சாங்க சார், உடைக்கல. கையில பாத்தோம்னா குத்துனாங்க, சைடுல இதெல்லாம் குத்துனாங்க. சரிங்க சார். வணக்கம் ஓவியா. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் நேற்றிரவு வேலூர் மாவட்டம் ஆயக்கட்டு பகுதியில் திறந்த வாகனத்தில் வந்து நின்று பேசும்போது 108 ஆம்புலன்ஸ் ஒன்று நிகழ்ச்சி நடைபெறும் அந்த நடுவில், அதாவது பொதுமக்களின் நடுவே வந்தது. அப்போது எடப்பாடி பழனிசாமி அதிமுக சார்பில் நடைபெறும் ஒவ்வொரு கூட்டங்களிலும் ஆம்புலன்ஸை விட்டு பிரச்சனை செய்கிறார்கள், வேண்டுமென்றே கூட்டத்தில் கலாட்டா செய்கிறார்கள், ஒவ்வொரு முறையும் நான் பொதுக்கூட்டம் நடத்தும் போது இது போன்ற பிரச்சனைகளை செய்கின்றார்கள் என்று தமிழக அரசை கடுமையாக அவர் விமர்சித்தார். மேலும் அந்த ஆம்புலன்ஸ் இயக்கி வந்த ஓட்டுநர் யார் என்று பாருங்கள், அந்த ஆம்புலன்ஸின் நம்பரை குறித்து கொண்டு காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளியுங்கள் என்று நேற்று இரவு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்த நிலையில், இது குறித்து அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சுரேந்தர் என்பவரிடம் நாம் தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டபோது அந்த ஓட்டுநர் தெரிவித்தது என்னவென்றால், நான் அணைக்கட்டு பகுதியைச் சேர்ந்தவன் தான், நான் பள்ளிகுண்டாவில் என்னுடைய 108 ஆம்புலன்ஸ் வாகனத்தில் இருந்தபோது ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவமனையிலிருந்து எனக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டார்கள். மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக நோயாளி ஒருவரை அடுக்குமாறை இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று எனக்கு தகவல் வந்ததின் பேரில் நான் ஆம்புலன்ஸ் வாகனத்தை எடுத்துக்கொண்டு அந்த பகுதிக்கு வந்தேன். அப்போது பொதுமக்கள் எதிரே வந்தார்கள். தற்போதுதான் எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறார், இந்த வழியில் போக முடியாது என்று தெரிவித்ததின் காரணமாக நான் மற்றொரு வழியில் வந்தேன். அப்போது அங்கிருந்த காவல்துறையினர் பேரிகேடுகள் அமைத்து, நீ இந்த வழியில் செல்லக்கூடாது, நீ இந்த வழியிலே செல்ல வேண்டும் என்று காவல்துறையினர் தெரிவித்ததின் பேரில் தான் நான் என்னுடைய 108 ஆம்புலன்ஸ் வாகனத்தை எடுத்துக்கொண்டு நான் அந்த வழியாக வந்தேன், மற்ற எந்த காரணத்திற்காகவும் நான் வரவில்லை என்று அந்த ஓட்டுநர் சுரேந்தர் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்திற்கு வரக்கூடிய நேரமானது ஏற்கனவே அங்கு தெரிவித்திருந்தது 8 மணி என்று தெரிவித்திருந்தார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி 10:15 அந்த பகுதிக்கு வந்திருப்பது நாங்கள் அறியாமல் வந்துவிட்டதாக அவர் தெரிவித்திருந்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமி அந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு பின்புறம் 50 மீட்டர் தொலைவிலே அந்த மருத்துவமனை இருக்கின்றது, ஆகவே நாங்கள் மாற்று வழியும் செல்ல முடியாது, நாங்கள் என்ன செய்வது என்று அவர் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் மக்களின் உயிரை காப்பாற்றக்கூடிய எங்களுக்கு இது போன்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று வருத்தமும் தெரிவித்திருந்தார் அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சுரேந்தர்.
மேலும் இது தொடர்பாக அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களின் மேனேஜரிடம் கேட்டபோது சார், அதாவது அந்த ஓட்டுநர் சென்றது சரியான நேரத்திற்கு சென்று அந்த நோயாளியை அழைத்து சென்று வேலூர் அடுக்கம்பாறையில் சேர்ப்பது உண்மை என்றும் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக அமைச்சரும், அதாவது மருத்துவத்துறை அமைச்சரும் சுப்பிரமணியம் இது குறித்து கண்டனமும் தெரிவித்திருக்கின்றார். இந்த சம்பவமானது வேலூரில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.